பாவம் செய்தால் தொழுநோய் ஏற்படுமா? அவர்கள் அருகினில் சென்றால் நமக்கும் பரவிவிடுமா? இப்படித்தான் ஆண்டாண்டு காலமாக நம்பப்பட்டு தொழு நோயாளிகளை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருந்தனர். இது பற்றி விவிலியத்திலும் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மைக்கோபாக்டீரியம் லெப்ரே என்ற பாக்டீரியா ஒருவரின் நரம்புகளை பாதித்து அங்கு அமைந்துள்ள சதைகள் யாவும் உணர்வினை இழந்துவிடச் செய்யும். உணர்வு இல்லாத அந்த சதைகளில் காயங்கள் ஏற்பட்டால் அவரால் அதனை அறிந்து கொள்ள இயலாது. பின்னர் அங்கு ஏதாவது சிறு தொற்று உண்டாகி நாட்போக்கில் அச்சதைகள் முழுவதுமாக பரவிவிடும். சிலருக்கு மிகுதியாக பரவி அச்சதைகளிலேயே அவர்கள் இழந்துவிட நேரிடும். ஆனால் தொழுநோயாளிகளை தொடுவதினாலோ கட்டி அணைப்பதினாலோ எல்லாம் இந்நோய் மற்றவருக்கு பரவாது. காரணம், இந்த பாக்டீரியா பாதிக்கப்பட்டவரின் எச்சிலில் இருந்தோ சளியில் இருந்தோ அடுத்திருப்பவரின் சுவாச குழாய் வாயிலாக பரவுவது. இந்த நோயினை நிரந்தரமாக மல்டி ட்ரக் தெரப்பி சிகிச்சையின் மூலம் குணப்படுத்தி விடலாம். எனவே ஒருவர் செய்யும் பாவத்தினால் அல்ல, பாக்டீரியாவினால் ஏற்படுவது இந்த நோய். நன்றி.